சாரி சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் சேர்த்துதான். இந்த கம்பெனியோட சக்சஸ் தான் இங்க இருக்கிற ஸ்டாஃபோட சக்சஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த ரேட்டை கால்குலேட் பண்ண. எப்படியும் அது நமக்கு தான் கிடைக்கும்னு நம்பிக்கையில இருந்தேன். எப்படி அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு எனக்கே தெரியல சார். எனக்கு தெரியும் சார், உனக்கு என் மேல கோவம், அதனால என் கம்பெனி மேலையும் கோவம். என்ன பழி வாங்குறதுன்னு நினைச்சிட்டு என் கம்பெனியை பழி வாங்கிட்டல. இது என் கனவு, ஆம்பிஷன் மட்டும் இல்ல, இந்த கம்பெனியோட கனவு, இங்க இருக்கிற ஸ்டாஃபோட லட்சியம். அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். இல்ல சார், எந்த தனிப்பட்ட விரோதத்தை பத்தியும் நான் யோசிக்கவே இல்லை. இந்த டெண்டரை பொறுத்த அளவுல 100க்கு 100 டெடிகேஷனா ஒர்க் பண்ண. உன் டெடிகேஷனோட ரிசல்ட்டை தான் நான் பார்த்தேன்ல. அந்த டெண்டரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? 150 crores. ஜஸ்ட் 1%. நீ பண்ண மிஸ்டேக்னால அந்த 150 crores கிடைக்காம போயிடுச்சு. இல்ல சார், உங்களுக்கு ஒரு பைசா கூட நஷ்டமாக கூடாதுன்னு நான் நினைச்ச ஒர்க் பண்ணேன். இப்போ அந்த டெண்டர் கிடைக்காம போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். என்னால 150 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. வருத்தப்பட்டா 150 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் திருப்பி கிடைச்சிருமா? ஒரே ஒரு சான்ஸ், லைஃப்ல ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இது வெறும் 150 crores-ஓட போகல. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடைச்சிருந்தா இதை வச்சு பல ப்ராஜெக்டை வாங்கியிருக்கலாம். இப்ப இது கிடைக்காதனால இனிமே எந்த ப்ராஜெக்ட்டுமே நமக்கு கிடைக்காது. இதுக்குதான் சார், இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வேலைய வேற யார்கிட்டயாவது ஒப்படைங்கன்னு. உன்னை வேற மாதிரி நினைச்சேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சு உன்கிட்ட ஒப்படைச்சேன். சின்சியரா ஒர்க் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஹர்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான வழின்னு முடிச்சிட்டல. என் கம்பெனியை லாஸ் பண்ணா இது என் லைஃபை ஸ்பாயில் பண்ற மாதிரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஸ்ட்ரென்த்தும் இந்த கம்பெனி தான், என்னோட வீக்னஸும் இந்த கம்பெனி தானே. எங்க அடிச்சா நான் உடைவேன்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டல. நீ அழுதா டெண்டர் திரும்பி கிடைச்சிருமா? உனதான் கேக்குற, சொல்லு, திரும்ப கிடைச்சிருமா? இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிடுச்சு. You done a good job. என்னடா டெண்டர் கிடைக்கலன்னு இவ்வளவு நேரம் திட்டுனா, ஆனா இப்போ சிரிச்சுக்கிட்டு டெண்டர் கிடைச்சிருச்சுன்னு சொல்றானேன்னு பாக்குறியா? சும்மா பிராங்க் பண்ண. இது சாரோட ஐடியா தான். டெண்டர் சக்சஸ்னு மெயில் வந்த உடனே சார் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. உங்களை அப்ரிஷியேட் பண்ணி பேசினாரு. அப்புறம் தான் ஒரு ஜாலிக்காக உன்னை பிராங்க் பண்ணலான்னு சார் ஒரு ஐடியா சொன்னாரு. நாங்களும் அவர் சொன்ன மாதிரி நடிச்சிட்டோம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆனந்தி. இன்னும் சொல்ல போனா என் லைஃப்ல இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை. இது வெறும் டெண்டர் மட்டும் இல்ல, இதோட என்னோட பர்சனல் லைஃபும் மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த டெண்டர் எனக்கு கிடைச்சா நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைப்பாங்கன்னு எனக்கே ஒரு டாஸ்க் வச்சிருந்தேன். அதுல நான் வின் பண்ணிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க பிராங்க் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சனா? அது கிடைக்கலன்னு சொன்ன உடனே நான் எவ்வளவு அப்செட் ஆனேன்னு தெரியுமா? நீங்க உடனே பொறுப்பு வான்னு சொன்னதும் நான் எப்படி அவசரமா பதட்டத்தோட ஓடி வந்தேன். இங்க வந்ததும் புண்படுத்துற மாதிரி பேசி, என்னங்க இதுதான் நீங்க படிச்ச டீசன்சியா? கூல் கூல், டோன்ட் கெட்டிங் அப்செட். உன்னை ஹர்ட் பண்றதுக்காகவோ உன்னை கிண்டல் பண்றதுக்காகவோ இதை பண்ணல. கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்புறமா கிடைச்சிட்டுன்னு சொன்னா அதோட
சந்தோஷத்தோட லெவலே வேற மாதிரி இருக்கும். அதான் இந்த பிராங்க கொஞ்சம் செட் பண்ணேன். நீங்க என்ன நியாயம் சொன்னாலும் நீங்க பண்ணது தப்புதான். சரி, ஓகே ஓகே, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும்னு வச்சுக்கோயேன். நடக்க போறதும் நல்லதாவே இருக்கட்டுமே. உன்னால இந்த கம்பெனிக்கு 150 crores ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு உன்னை அப்ரிஷியேட் பண்ணி ஆஸ் எ எம்டியா நான் உனக்கு ஒரு ரிங் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஸ்டாஃபா என் வேலையை செஞ்சேன், அவ்வளவுதான். அதுக்கு தனி பாராட்டோ பரிசெல்லாம் தேவையில்லை. அப்படி சொல்லாத ஆனந்தி, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இத நீ போட்டுக்கிட்டா நான் இன்னும் ஹாப்பி ஆயிடுவேன். இப்ப நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இதுக்கு மேல என்ன அப்செட் பண்ணாதீங்க. ஆனந்தி, எம்டி பிரசன்ட் பண்றல, வாங்கிக்கோ. எனக்கு பிரசன்ட்டும் வேணாம், யாரோட அட்வைஸும் வேணாம். நான் வீட்டுக்கு போறேன். ஹே ஆனந்தி, ஆனந்தி நிறுத்து. நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. என்ன மீறி போயிருவியா நீ? என்ன உன் மூர்க்கத்தனத்தை என்கிட்ட காட்டுறியா? இங்க பாரு, தேவையில்லாம என் வழியில வந்து தொல்லை பண்ணாத. நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன். அதான் ஏன்னு கேக்குறேன். நான் தப்பா என்ன சொன்னேன்? நான் ஒரு ரிங் போடுறேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுதான் பெரிய தப்பு. உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. என் விரல் கூட உன் மேல படக்கூடாத அளவுக்கு நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? என் வாழ்க்கையில நான் மீட் பண்ணதுலே ரொம்ப மோசமானவனே நீதான். என்ன சொல்ற நீ? ஸ்கூல்ல படிக்கும்போது குட் ஸ்டூடெண்ட் பேர் வாங்கினவன், ஸ்கூல் பீப்புள் லீடரா இருந்திருக்க. காலேஜ்லயே அப்படிதான். தப்பு பண்ற வயசுல கூட நான் தப்பு பண்ணதே இல்லை. என்ன போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசி ஏமாத்துறதுக்கு வேற ஆளை பாரு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.